ஈரேழு லோகங்களிலும் சிறந்த பக்திபதி விரதையாக விளங்கியவர் அத்ரி மகரிஷியின் மனைவி அனுசுயா தேவி. அனுசுயா தேவியின் ஒழுக்கத்தை சோதிக்க நினைத்த சரஸ்வதி, லட்சுமி, பார்வதி என்னும் 3 தேவியரும் மகரிஷி இல்லாத சமயத்தில் சென்று பார்க்கும்படி தங்கள் கணவர்களிடம் கூறினர். அதன்படி 3 தேவர்களும் துறவி வடிவில் சென்று அனுசுயாவிடம் யாசகம் கேட்டனர். துறவிகளை உள்ளே அழைத்த அனுசுயா உணவு எடுத்து வந்தார். அனுசுயா தேவியை சோதிக்க நினைத்த தேவர்கள் நிர்வாணமாக உணவு பரிமாற கூறினர். இதனால் அதிர்ச்சியடைந்த அனுசுயா தன்னுடைய கணவரின் மீது கொண்ட பக்தியால் துறவிகளை குழந்தைகளாக மாற்றி உணவளித்தார். இதனை அறிந்த 3 தேவியரும் அனுசுயா தேவியிடம் தங்கள் கணவர்களை அவர்களின் அசல் வடிவில் கொண்டு வர வேண்டினர். அதன்படி செய்த அனுசுயா வரமாக தனக்கு 3 தேவர்களும் கூடிய வடிவில் ஒரு குழந்தையை கேட்கிறாள். இந்த வரத்தின் மூலமாக பிறந்தவர்தான் தத்தா. 3 தேவர்களுக்கு இணையாக 3 தேவியரும் இணைந்து காலவ முனிவரின் மகளாக லீலா என்னும் பெயரில் தோன்றினர். இந்த லீலா தான் தன் கணவரான தத்தாத்ரேயரின் சாபத்தால் அடுத்த பிறவியில் மகிஷி